வெல்கம் டு சாகா டாக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் மூவிஸ்லேயே ஹையஸ்ட் ரேட்டட் மூவி எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ கிடச்ச படம் தான் 12th ஃபெயில். ஸோ இந்த ஒரு படத்தை பற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம படத்துடைய ஹீரோ பேர் மனோஜ் குமார் சர்மா. இவர் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே ஒரு நார்மல் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு கவர்மெண்ட் கிளர்க்காக பார்த்தீங்கன்னா இருக்கார். அண்டு நேர்மையாக இருந்ததன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய வேலையை இழந்துடுறாரு. அது எதனால் இழக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஊரோடைய மேயர் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பார். அது தப்பு பண்ணதை நான் ஏன் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால இவரோட வேலையும் போயிருக்கும். அண்டு நம்மளுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது கதை. 12th எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவர் படிக்கக்கூடிய ஸ்கூல் மொத்தமே பார்த்தீங்கன்னா பிட் அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணி ஃப்ராட்தனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு டைமில் தான் பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி துஷாந்த் சர்மா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தப்பை நிறுத்துறாரு. அண்ட் அதை பார்த்து நம்ம ஹீரோ சரி அதிகாரம் இருந்தால் யாரை வேணாலும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு. அடுத்த வருஷம் 12th எக்ஸாமை நேர்மையாக எழுதி பாஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எப்படியாவது படித்து டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி பக்கம் போகிறாரு. சிட்டி பக்கம் போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் எல்லாத்தையும் கொடுத்து, நீ நல்லா படித்து என்னை பார்க்க வரும்போது நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் போகிற அப்போவே அவருடைய பேகு, பர்ஸு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யாரோ எடுத்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாரு. அண்ட் அந்த ஒரு டைமில் தான் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்போது அவருடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பிரீத்தம் பாண்டே அப்படிங்கிறவர் என்ட்ரி ஆகிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா வெறும் டிஎஸ்பி மட்டும் என்னடா பண்ண போகிற, அவருக்கே மேலே இருக்கக்கூடிய போஸ்டிங்காக ஐஏஎஸ் இருக்கும், நீ அந்த ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு வேணால் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நான் உடனே ஐஏஎஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறாங்க. அண்டு பிரீத்தம் பாண்டே அண்டு பார்த்தீங்கன்னாக்கா மனோஜ்குமாரை டெல்லிக்கு கூப்பிட்டு போகிறாரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக. 2 பேரும் டெல்லிக்கு போகிறாங்க. படித்து எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா வெறும் 4 வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எக்ஸாம் எழுதுகிறாரு. நம்மளுடைய ஹீரோ ஃபெயில் ஆகிறாரு. அண்ட் இவருக்கு டீச்சிங் கொடுக்குற கௌரவ் பையா அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டீ ஷாப் வச்சுக்கிட்டு இது மாதிரி மக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு இருக்கார். அண்ட் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய டீச்சர் மனோஜ்குமாரை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. உன்னால் முடியும், இது நீ கண்டிப்பாக ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அந்த ஒரு டைமில் அவரும் முதல் ஸ்டேஜை பாஸ் பண்ணி முடிக்கிறாரு. அண்ட் இதுக்கு நடுவில் அவருடைய ஃப்ரெண்டு சாரதா ஜோஷி, ஃப்ரெண்டு கிடையாது லவர், இவருக்கு கிடைக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள லவ்வில் இருக்க ஃபைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். இவரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ஐயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 2வையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த ஒரு டைமில் அவருக்கும் அவங்களுடைய லவ்வருக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிருது. அண்டு அதுக்கப்புறம் ஃபைட்லாம் சரியானதுக்கப்புறம் வேறு என்ன, ஹீரோயின் வராங்க, நீங்கள் படித்து பாஸ் ஆகி கலெக்டர் ஆகியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர்கிட்ட ஓடி போயிட்டு, சார் எனக்கு இருக்க இந்த 3rd ஸ்டேஜில் எனக்கு ஒரு பேசேஜ் ரைட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு தெரியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலெக்டர் நம்மளுடைய ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னை பற்றி வெறும் 8 மினிட்ஸில் ஒரு 200 வேர்ட்ஸை வச்சு ஒரு பேராகிராஃபை நீ ரைட் பண்ணி எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னை பற்றி எழுதுறது தானே சார், ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் 8 நிமிஷத்தில் அவரை பற்றியே அவரால் எழுத முடியல. அண்ட் அதை தொடர்ந்து அந்த கலெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, உன்னை பற்றியே உன்னால் எழுத முடியாது, அப்போது உன்னால் எதை பற்றியுமே எழுத முடியாது, நீ கண்டிப்பாக கலெக்டர் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஹீரோ, அது எப்படி நீ என்ன ஆக முடியாதுன்னு சொல்லலாம், நான் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரொம்ப தீவிரமாக படிக்க ஆரம்பிக்கிறாரு. நைட்டு பகலுமாக படிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் அவங்களுடைய லவ்வரும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா நோட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு ஒரு அடியாக அந்த ஒரு ஸ்டேஜையும் நம்ம ஹீரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகிறாரு. இன்டர்வியூலையும் கெத்தாக பாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு சின்ன பையன், தன்னுடைய மிடில் கிளாஸ் பையன்
ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு எப்படி மேலே வரான் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு படமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் அப்படிங்கிறது இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.